ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய குமாரர் குமாரத்தி. இந்த உலகத்தில் இருக்கிற பலமான தகுதிங்க அது. இந்த உலகத்தில் இருக்கிற பலமான அந்தஸ்து அது. ஹல்லேலூயா. யாரையுமே யாரும் அப்பான்னு லேசில் கூப்பிட முடியாது. யாரும் யாரையும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஆமென். அப்படி லேசாக ஒரு பிள்ளையை ஒரு அப்பா அப்பா நம்ம மகனே என்று சொல்ல மாட்டாரு. ஒரு பிள்ளை எல்லாரையும் பார்த்து அப்பான்னு சொல்ல மாட்டாரு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பலமான தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனே எனக்கு தகப்பனா இருக்கிறார். நாங்கள் கைகளை தட்டணும் தேவனுக்கு. என் கண்பான தேவ பிள்ளைகளை, யோவான் புஸ்தகம் சொல்லுகிறது, அவரிடத்தில் ஜீவன் இருந்ததா, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்ததாம். ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஒளி மனுஷனை எல்லா அந்த காலத்திலிருந்து விடுதலையாக்கியது. யோவான் 1 யோவான் புஸ்தகத்தில் யோவான் சொல்கிறார், நாங்கள் அந்த ஜீவனை கண்டோம் என்று, அந்த ஒளியை கண்டோம் என்று, அவரிடத்தில் இருக்கிற ஜீவனை கண்டோம். நாங்கள் அதை குறித்து சாட்சி சொல்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அதை யோவான் சொல்கிறார், நாங்கள் அவரிடத்தில் ஜீவனை கண்டோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்குள்ள ஜீவனை கண்டவர்கள் தான் பலமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை கண்டார்கள். மற்ற ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்து அற்புதம் கண்டார்கள், அவர் அழகை கண்டார்கள், அவருடைய உருவத்தை கண்டார்கள். அவருடைய சீசர்களோ அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை கண்டார்கள். ஆமென். அவருக்குள்ள ஜீவன் இருக்குதுங்க. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது. அது உங்களை விடுதலையாக்குறது, உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது, உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அது மாற்றுகிறது. எனக்கு எல்லாரும் செவி கொடுங்க. நான் மிகவும் ஆசையா இன்னைக்கு நான் ஆசையை தான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். நீங்களும் ஆசையா கேட்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்பானவர்கள், நான் சீக்கிரமாய் கடந்து போக போகிறோம். தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய பலமான ஒரு வார்த்தையை உங்களோட பேசவும், நானும் நீங்களும் தேவனுடையதான பாதத்திலும் தேவனுடைய விடுதலை பெறவும், அவருடைய அனுகிரகத்தை பெறவும், இந்த பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் விடுதலையை இந்த பூமிக்கு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கும்படியாக, இந்த ஒரு பரலோகத்தின் பரிபூர்ணத்தை இந்த பூமியில கொண்டு வரும்படியாக அன்பானவர்களை ஒரு கூட்டமாக, ஒரு சபையாக தேவன் எங்களை சேர்த்திருக்கிறார். ஆமென். நாங்கள் எடுத்து வாசிப்போம். லூக்கா புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே, யாவருமாக வேதத்தை நீங்கள் இருக்கிறவர்கள் யாவருமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உள்ளவர்கள் பிரட்டாமல் இருக்க வேண்டாம், பிரட்டிக் கொள்ளுங்கள். லூக்கா 13வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாய் திறந்தா சொல்லணும் ஹல்லேலூயா. ஆமா ஆமான்னு சொல்லுங்க, தலையாட்ட வேணாம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே, வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் ஒரு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அன்பானவர்களே, அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி முடித்த அவர் பண்ணி கொண்டிருக்க வேளையில் ஒரு ஓய்வு நாளாக இருந்தது அந்த நாள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தேவனுடையதான
ஒரு ஜெப ஆலயத்தில் போயிட்டு தேவனுடைய வார்த்தையை அவருக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, பேசிக் கொண்டிருக்கும் போது, அவள் ஒரு ஸ்திரியை காண்கிறாள். அவள் 18 வருஷமாய் அவள் கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியா இருந்தாள். ஆமென். அவளுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு எழும்ப முடியாது. அவர் கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியா இருந்தாள். அன்பானவர்களே, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 18 வருஷம். பக்கத்துல பாட்டு சொல்லுங்க, 18 வருஷம் கூனியா இருந்தாள். இதுல என்ன காரணம் என்று வேதம் சொல்கிறது? பலவீனப்படுத்துற ஆவி அவளை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அவள் ஜெப ஆலயங்களில் தான் இருந்தாள். ஆனால் 18 வருஷமாய் கூனியா இருந்தாள். 18 வருஷமாய் அவரால் நிமிர முடியவில்லை. வேதம் சொல்றது கொஞ்சம் கூட நிமிர முடியவில்லை. எத்தனை ஓய்வு நாள்கள் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த 18 வருஷமாய் எத்தனை ஓய்வு நாள்கள் வந்திருக்கும். அந்த ஒரு ஓய்வு நாளிலும் அவளுக்கு கொஞ்சம் கூட நிமிர முடியவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது காரணம் என்ன தெரியுமா? அதை பலவீனப்படுத்துற ஆவி அவளுக்குள்ளாய் கிரியை செய்தது. அந்த பலவீனப்படுத்துற ஆவி அவளை கொஞ்சம் கூட நிமிர வைக்கவில்லை. அது பலவீனப்படுத்துற ஆவி என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பலவீனப்படுத்துற ஆவி, அன்பான தேவ பிள்ளைகளை செவி கொடுங்க. இயேசு கிறிஸ்து இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தருக்குள்ளாக இருந்தது ஒரு அசுத்த ஆவி. அவன் பேசாத ஊமையா இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய அந்த அசுத்த ஆவியை விரட்டின பின்பாக அவன் பேச தொடங்குகிறார். இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த 18 வருஷமாய் நிமிர முடியாத இந்த கூனியை, கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியை, அவரை பலவீனப்படுத்துற ஆவி, இந்த ஆவி என்ன செய்துனா அது வெளிப்படையாக அது கிரியை செய்யாது. இப்ப இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே அது ஆடி ஆடி அசைந்து விழுந்து போறது அல்ல. செவி கொடுங்க எனக்கு. நீங்க அற்புத கூட்டங்கள் வரும்போது சில அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கீழே விழுமே. அப்படிப்பட்டதான கிரியைகள் இதுல இல்லை. இதில் இருக்க என்ன தெரியுமா? பலவீனப்படுத்துற ஆவி. ஏன்னா தனக்கு இந்த ஆவி இருக்குது என்பதையும், நான் இதுக்கு அடிமையா இருக்கிறேன் என்பதையும் அவளுக்கே தெரியாது. அது கொஞ்சம் கூட நிமிர முடியாமல் ஒரு நாள் கூட பேசுகிறவர் யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை கூட பார்க்க முடியவில்லை. அவள் தரையவே பார்த்து கொண்டிருந்தாள். அவரை பலவீனப்படுத்துற ஆவி அவளை பிடித்துக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வருஷமாங்க. நீங்க லேசா நினைக்க வேண்டாம். 18 வருஷமாய் ஜெப ஆலயங்களை இருக்கிறதான ஒரு ஸ்திரீ கொஞ்சம் கூட நிமிர முடியாமல் இருக்கிறாள். பாருங்க, மத கோட்பாடுகள், பாரம்பரியங்கள் ஒரு மனுஷனை ஒரு நாளும் அவனை மேலே எடுக்க முடியாதுங்க. எனக்கு செவி கொடுங்க அன்பான சேவச்சனமே. மேல இருக்கிற எல்லாரும் எனக்கு செவி கொடுங்க. என்னை உங்களோட கண்களால என்னை பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்ல விருப்பம். அந்த பலவீனப்படுத்துற ஆவி அந்த மனிதனுக்கு இருக்கிறபடியால் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அவளை கண்டு அவள் மேல் அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையானாய் என்றார். ஆமென். இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலையானாய். அங்கே சொல்லவில்லை அசுத்த ஆவி அவளை விட்டு போ என்று சொல்லவில்லை. ஆமென். உன்னுடைய பலவீனத்தில் நீ விடுதலை ஆனாய். அப்போது நீங்கள் விடுதலை ஆனாய் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் அடிமையாய் இருந்தீர்கள் 18 வருஷமாய். அந்த ஸ்திரீ 18 வருஷமாய் அந்த ஸ்திரீ அடிமையா இருக்கிறாள். அவளால் எழும்ப முடியவில்லை. அவளை மேலே பார்க்க முடியவில்லை. தேவனை நமஸ்காரிக்க முடியவில்லை. ஆனால் ஜெப ஆலயங்களே இருக்கிறாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, திரும்பவும் சொல்லுகிறேன், அந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே அது அலந்து விழுந்து கீழே விழுந்து போகும். இந்த பலவீனப்படுத்துற ஆவி
பாவின் விடுதலாக்கப்பட குமாரனே, குமாரனுடைய வார்த்தையே அங்க வர வேண்டும். ஹல்லேலூயா. ஜெப ஆலயங்களில் எத்தனை ஆசாரியர்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள், எத்தனை வேத வல்லுவர்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள், எத்தனை ஞானவான்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள். ஏன்னா யாருக்கிட்டையும் ஜீவன் இல்லை. என் நண்பனே எனக்கு செவி கொடுங்க, யாருக்கிட்டையும் ஜீவன் இல்லை. வேதம் சொல்கிறது, அவளை தேவனே உன்னுடைய பலவீனத்தில் நீ விடுதலையான் பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நாங்கள் கைகளை தட்டுவோம். பலமாய் 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 அன்பானவர்களே, செவிக்கொண்ட சத்தியம் என்ன தெரியுமா? 18 வருஷத்துக்கு பின்பாக தேவனை அவள் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாள். ஹல்லேலூயா. அப்ப 18 வருஷமாய் தேவனை அவள் மகிமைப்படுத்த முடியவில்லை. ஆமென். ஏன் முடியவில்லை? பலவீனப்படுத்துற ஆவி, பலவீனமான பாவினா அவள் அடிமையா இருக்கிறாள். தன்னுடைய பலவீனத்தில் அடிமையா இருக்கிறாள். அவள் தன்னுடைய சிந்தனையில் பலவீனமா இருக்கிறாள். தன்னுடைய மனசில் அவள் பலவீனமா இருக்கிறாள். காரணம் தெரியுமா? அடிமையா இருக்கிறாள். அவள் செய்ய வேண்டியது அவளுக்கு செய்ய முடியவில்லை. அந்த பலவீனப்படுத்துற ஆவி அவளை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, 18 வருஷத்துக்கு பின்பாக தேவனை மகிமைப்படுத்துகிறாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை? ஏன் தேவனுடைய மகிமையான காரியங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன்னா உங்களை பலவீனப்படுத்துற ஆவி, உங்களை பலவீனப்படுத்துற ஆவி. இது ஒரு தேவ மாளிகையில் அல்ல, இது ஜெப ஆலயம். ஜெப ஆலயங்கள் தேவ மாளிகை வேறையாக இருந்தது அவங்களுக்கு. இந்த ஜெப ஆலயங்கள் ஒவ்வொரு இடங்கள் இருந்தது. அது பெரிய கட்டிடம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட கட்டிடம் ஒவ்வொரு இடங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனிலிருந்து வந்த பின்பாக ஜெப ஆலயங்களை உண்டு பண்ணார்கள் என்று வரலாறு அப்படி கற்பிக்கிறது. ஒவ்வொரு இடத்துல ஜெப ஆலயங்கள் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளை, இந்த ஜெப ஆலயங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனுடைய வார்த்தை, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இடத்துல நிறைய பேர் நிறைய பார்த்தார்கள். சில பேர் மட்டுமே அவருக்குள்ள இருக்க ஜீவனை கண்டார்கள். ஜீவனை பார்த்த வாழ்க்கை வெளிச்சமானது. மற்ற எதை பார்த்தவர்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளாக வரவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளையை விட அந்தஸ்து இந்த பூமியில ஒன்றும் உங்களுக்கு இல்லை. அன்பானவர்களே, இனிமேல உங்களை எந்த படியில மேலே வைக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பலமான இடத்தில் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த இருக்கிற ஒரு பொக்கிஷமும் ஒரு வெள்ளியும் உங்களோட பெருமதியை கூட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அளவற்ற ஐஸ்வர்யமான பொக்கிஷத்தை ஏற்கனவே பெற்றீர்கள். ஏன் தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை? ஏன் தேவனுடைய மகிமையான காரியங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் கையை வைத்துக் கொள்ள முடியவில்லை? ஏன் தேவனுக்கு துக்கமான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம்? அடிமையா இருக்கிறோம். அன்பாளர்களே, இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து ஜீவன் புறப்பட்டது. அந்த ஜீவன் அந்த ஸ்திரீக்கு ஒளியாக இருந்தது. அது அந்த காலத்திலே ஒளிக்கிற ஒளி. அன்பான தேவ பிள்ளைகளை செவி கொடுங்க. தேவனுடைய மகிமையான காரியங்களையும் தேவனுக்கு சித்தமான காரியங்களை ஏன் தெரியுமா தெரிந்து கொள்ள முடியவில்லை? நீங்க பலவீனப்பட்டிருக்கிறீர்கள். உங்களோட பலவீனப்பட்டிருக்கிற காரணம் தெரியுமா? நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களோட மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள். உங்களோட சிந்தனைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். யாரோ சொன்ன வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனை மகிமைப்படுத்த உங்களுக்கு தெரியவதில்லை. நிமிரவே முடியாது. இந்த வார்த்தையில ஜீவனே புரியாது. காரணம் என்ன தெரியுமா? அவள் கீழாகவே பார்த்து கொண்டிருந்தாள். நாங்கள் எடுத்துக்கொள்ள ரோம புஸ்தகத்திலே ரோமர் 8வது அதிகாரத்தில் 15வது வசனம்.
அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். பகல பார்த்து சொல்லுங்க, நீங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அது சொல்லுட வாய்ப்புக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரம் என்றால் உரிமைங்க. அப்பா பிதா சொல் லேசில ஒருத்தனை அப்பான்னு கூப்பிட முடியாது. இந்த 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 உலகத்தின் ஒரு ஐஸ்வர்யவான போயிட்டு நீங்க அப்பான்னு கூப்பிட முடியாது. நீங்க அப்பான்னு கூப்பிட அவன் பிள்ளை உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் அந்த குமாரனுடைய வார்த்தையில் நீங்கள் நிலை நிற்பீர்களானால், செவி கொடுங்க எல்லாரும் என்ன கவனிங்க. குமாரனுடைய வார்த்தையில் நீங்கள் நிலை நிற்பீர்களானால் எந்த நிபந்தனை அன்றி தேவன் உங்களோடு நின்று கொள்வார். ஹல்லேலூயா. எந்த நிபந்தனை அன்றி தேவன் உங்களோட நின்று கொள்வார். நீங்கள் குமாரனுடைய வார்த்தையில் நீங்கள் நிற்பீர்களானால். ஏன் தெரியுமா? ஒரு அப்பா மட்டும்தான் எந்த நிபந்தனை இன்றி நம்மோடு எந்த காலத்திலையும் எல்லாம் சகித்துக் கொள்ள முடியும். நீங்க உங்களோட பிள்ளை ஹாஸ்பிட்டல் இருக்குமானால் அந்த பிள்ளைக்கு நீங்க கிட்ட இருக்கிறீங்க, நீங்க சொல்லுவீங்களா? எனக்கு காலையில இருந்து 5 மணிக்கு வரை காட்டா இருக்கேலும், அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கேலான்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? எனக்கு ஏலாது, இவரோட பெரிய கரைச்சல், இரவு தூக்கம் இல்லை, சொல்லுவீங்களா? ஆனா வேற யாராவது நீங்க உங்களோட பிள்ளையோட வைங்களேன், சிஸ்டர் நான் 4 மணிக்கு வந்துருங்க, நான் போயிடுவேணும். அவங்களை எல்லாமே நிபந்தனைகளை உட்படுத்துவார்கள். ஆனால் தாயோ தகப்பனோ எந்த நிபந்தனை இன்றி தன் பிள்ளையோடு நின்று கொள்வார். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையோடு நீங்கள் நின்று கொண்டால் எந்த நிபந்தனை இன்றி தேவனோடு நின்று கொள்வார். எந்த நிபந்தனை இல்லை. ஒரே நிபந்தனை, நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தையில நிற்கிறீங்க என்றதுனால தேவன் உங்களோட நின்று கொள்வார். எல்லா சொல்ல நின்று கொள்வார். முடியாத ஏழையில் நின்று கொள்வார். ஒரு நாள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவர்களுக்கு எனக்கு தூக்கம் இல்லை என்று சாப்பிட இல்லை என்று அவர் உங்களை தனியாக விட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் திரும்பவும் பயப்படுகிற ஆவியை பெறவில்லை, நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. நாங்கள் அந்த பரிசுத்த ஆவியான பெற்றிருக்கிறதுனால நாங்கள் அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரம் வந்திருக்கிறது. இந்த சுவிகாரம் தான் எங்களை விடுதலையாக்கப்படுவதற்கு இருக்க பெரிய தகுதி. ஹல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து தான் நீங்கள் விடுதலையாக்கப்படுறதுக்கு இருக்கிற ஒரே தகுதி. வேற தகுதியெல்லாம் இல்லைங்க. நான் உங்களுக்கு காண்பிக்கிறது எப்படி என்று நாங்கள் திரும்ப எடுத்துக்கொள்வோம். லூக்கா 13வது அதிகாரத்தில் இப்படி அவர் விடுதலாக்கப்பட்ட உடனே அந்த ஸ்திரீ உடனே நிமிர்ந்த தேவனை மகிமைப்படுத்தும் போது, நான் திரும்பவும் அந்த காரியங்களுக்கு நான் நேரத்தை செலவு செய்ய விருப்பம். தேவனுடைய மகிமையான காரியங்களை தெரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய மகிமையான காரியங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியாவிட்டால், அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் உங்களோட பலவீனத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். உங்களோட பலவீனத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். தேவனை மகிமைப்படுத்த முடியல. காரணம் நிறைய காரணம் இருக்கலாம். ஆனால் மூல காரணம் என்ன தெரியுமா? பிரதான காரணம், நீங்கள் பலவீனப்படுத்துகிற ஆவியில் இருக்கிறீர்கள். அந்த ஆவி வெளியாக தென்படுவதில்லை, சுத்தி விழுவதில்லை. அது தனக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி என்று அது வெளிப்படையாக காட்டாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு பலவீனம் என்ற ஆவி இருக்குது. ஆனால் ஏற்றுக்கொள்ள அவளுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதை அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, யாருக்கு முன்னாலும் நடிங்க, கிறிஸ்துக்கு முன்பாக நடிக்க வேண்டும். ஏன்னா நீ கல்லுக்கு மண்ணுக்கு முன்னாக நின்று நடிங்க. ஏன்னா அதுக்கும் விளங்காது, உங்களுக்கும் விளங்காது. நீ கொடுக்கிற காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். அது ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளாக நின்று கொள்ள வேண்டும்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காணிக்கை விட பலமானது அதை கொடுக்கிறவங்க உள்ளம் தாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காணிக்கை விட பலமானது என்ன தெரியுமா? அது கொடுக்கிறவங்க உள்ளம். ஏன்னா தேவன் அது பெற்று உள்ள காணிக்கையை பார்க்காமல் கொடுக்கிறவங்க உள்ளத்தையே பார்க்கிறார். கைகளை தட்டுவோமா தேவனுக்கு? ஏன்னா அவருடைய உள்ளத்தையே பார்க்கிறார். உள்ளத்தை பார்க்கிறவனுக்கு விரோதமாக நிற்க வேண்டாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் பலவீனப்படுத்துகிற ஆவி, தேவனை நமஸ்காரிக்க முடியாமல், தேவனை தேட முடியாமல், தேவனுக்குள்ளாய் நிற்க முடியாமல், உலகத்தின் காரியங்கள் மனதில் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? உங்களை பலவீனப்படுத்தி இருக்குது. அந்த பலவீனம் உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. பாருங்க ஆடுற ஆட்டம். அந்த பெட்ஷீட்டை கொண்டு வா, இந்த பெட்ஷீட்டை கொண்டு வா. அது அந்தகார கிரியைகள். இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களோட மாம்சத்துக்குள்ளுக்கு அது உங்களை பலவீனப்படுத்தி கீழேயே பார்க்க வைக்கிறது. பிலிப்பி புஸ்தகம் சொல்றது, நீ கிறிஸ்துவோடு மறுத்து உயிர்த்தெழுதலானால் கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நோக்குவீர்களாக. ஏன் மேலானவர்களை பார்க்க முடியல? 18 வருஷமா கீழடியா பார்த்துட்டு இருந்தோம். ஐயா நம்ம மண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பகலை பார்த்து சொல்லுங்க, மண்ணை பார்த்தா மண்ணுக்கு தாங்க போவரும். மண்ணுக்கு பார்த்தா மண்ணுக்கு தான் போவரும். இந்த பூமியில் உள்ள எல்லாமே மண்ணுக்குள்ள உள்ளவைகளை எடுத்து மேலே வைத்தார்கள். நாங்கள் இங்க கட்டப்படுகிற இரும்பா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், அதெல்லாம் மண்ணுக்குள்ள இருந்துச்சு. அதை எடுத்து மேலே வைத்திருக்கிறார்கள். அது மேலே வைத்திருக்கிறார்கள். ஆனா பூமி உங்களோட காலின் கீழே தாங்க இருக்கு. பகல பார்த்து சொல்லுங்க, பூமி உங்களோட காலின் கீழே தான் இருக்கு. பகல பார்த்து சொல்லுங்க, பூமி இன்னும் உங்களோட கால கீழே தான் இருக்குது. ஏன்னா உங்களோட கால் உங்களோட தரையில படுதே. ஆமென். நீங்க ஏற்கனவே மேலே இருக்கிறீர்கள். உலகத்துல அத்தனை நீங்கள் முக்கியமா இல்லையா? கீழே உள்ள எடுத்து மேலே வைக்க வேண்டும். அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அப்பதான் கல்லாக மாறும். நீங்க மனுஷனாக மாற ஏற்கனவே மண்ணுக்கு மேலே தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை செவி கொடுங்க. இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவளை பின்பாக அங்க இருக்கிறார்கள் சில பேர். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 14 இருந்து 16 ஒரு கட்டி வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் செவி கொடுங்க. அவள் 18 வருஷமா எழும்பினது அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஜெபாலய தலைவன் கோபமடைந்து, அவங்க கோபம் அடைஞ்சாங்க. ஜனங்களை நோக்கி, கொஞ்சம் இருங்கம்மா. அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே 18 வருஷமா ஒருத்தர் கூனியா இருந்து எழும்புறாரு. நாங்க என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? வாவ். இந்த ஜெப தலைவர், இந்த மத தலைவர் என்ன சொன்னாங்க? கோபப்பட்டாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட பலவீனத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகிறது உங்களோட மாம்சத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கோபப்படும். நீங்க அப்படி கிரியை செய்யும் போது மாம்ச ஜனங்கள் கோபப்படுவார்கள். இப்ப என்ன வாழ போற? இதான் முறைமை. நீ இப்படியே இரு, வார ஓய்வு நாளும் வரும், அப்பையும் குனிஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு ஒரு கொஞ்சம் வயசு போனோன்னா நீ உனக்கு ஒரு மரணம் வரும். அப்போது சத்தியமா யூத மதத்தின்படியே உங்களை புதைப்போம். ஆமா பாஸ்டர், அதுக்கு தான் நான் வாழ்றேன். என்ன அந்த முறைமையின்படி புதைக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஞானம் என்று பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிற இவைகள் பைத்தியம் ஒழிய ஞானம் அல்ல. ரவி, எந்த நாளும் இப்படியே தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி யார் சொல்லுது? உங்களோட மாம்சம் சொல்லுது. அந்த மாம்சத்துக்கு இருக்கிற கூட்டாளி மாறுங்க. யார் இருக்குது? கூட்டாளி மாறுகள் வருவார்கள், கோபப்படுவார்கள். இச்சமத்துக்கு போகாத. கூட்டாளி மாறுகள், கலாச்சாரங்கள், மத பின்னணிகள், பாரம்பரியங்கள் என்ன செய்து உங்களை கோபப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனங்கள் கோபப்படுகிறார்கள். யாருக்கு தெரியுமா எதிர்த்து நிற்கிறார்கள்? தேவனுடைய ஜீவனுக்கு
எசையா புஸ்தகத்திலே 42வது அதிகாரத்திலே 18வது வசனம் சொல்கிறது, செவிடரே கேளுங்க, குருடரே பாருங்க. யாருக்கு கேட்க சொல்றாரு? குருடர்கள் செவிடருக்கு தான் கேட்க சொல்றாரு. என்ன மற்றதெல்லாம் புரியுதுங்க, இது மட்டும் தான் கேட்க மாட்டேங்குது. மற்றதெல்லாம் கண்ணில் விளங்குது, ஆனா இது விளங்க மாட்டேங்குது. அவங்கள பார்த்து சொல்லுகிறார், செவிடரே கேளுங்க. இப்போ சரி கேளுங்க இந்த வார்த்தையை, குருடரே பாருங்க. இத எல்லாம் விளங்குது பாஸ்டர், எல்லாம் தெரியுது என் கண்ணுக்கு. கண்ணு விளங்காட்டியும் எல்லாம் விளங்குது, காது கேட்காட்டியும் உலகத்தில் எல்லாம் விளங்குது, இதை விளங்க மாட்டேங்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொண்டு சொல்ல விருப்பம். அவர் சொல்லுகிறார், எவ்வளவு நாள் இருக்கிறது, எப்பயாவது வந்து சுகமாக்கிக்கோ. இன்னைக்கே வந்த ஓய்வு நாள் இல்லாம மற்ற எந்த நாளையாவது வந்து சுகமாக்கிக்கோ. ஓய்வு நாளா உனக்கு கிடைச்சிட்டு இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நிற்கிறார்கள். அது என்ன சொல்றாங்க? மற்ற 6 நாள் இருக்குதானே, திங்கள் செவ்வாய் புதன், அப்ப வந்து இவரை சுகப்படுத்து என்ற. அப்ப இவருக்கு ஓய்வு நாளா கிடைச்சி பாருங்க. ஓய்வு நாள பெருசாயிருச்சு, மனுஷன் சிறுசாயிருச்சு. மனுஷனுக்காக ஓய்வு நாளை ஒழிய ஓய்வு நாளுக்காக மனுஷன் இல்லை. பகலை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காகத்தான் ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்காக நீங்க இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கோபப்பட்டு அவங்க மேல 15வது வசனம் செவி கொடுங்க. மாயக்காரரே, மாயக்காரனா என்ன? மாயக்காரனா என்ன அர்த்தங்க? அட ஏமாத்துக்காரங்களா, மாயக்காரரே கேளுங்க. உங்களில் எவனாவது ஓய்வு நாளில் தான் எருந்தையாவது தான் கழுதையாவது தான் தொழுவத்தில் அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுவது இல்லையா? நீங்க ஓய்வு நாள்ல உங்களோட மாடுகளுக்கு, உங்களோட ஆடுகளுக்கு நீங்க போயிட்டு தண்ணீர் காட்டுவது இல்லையா? தண்ணீர் கொடுப்பது இல்லையா? ஓய்வு நாள் அதை விட்டா போறீங்க. இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு அழகான வார்த்தை, மிகவும் பலமான வார்த்தை அது. அடுத்த வசனம் சொல்லுகிறார், வாசிங்க 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆமென். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரத்தி ஓய்வு நாளில் விடுதலையாக்கப்பட வேண்டாமா? அவள் விடுதலையாக்கப்பட இருந்த அவருக்கு தகுதி என்ன தெரியுமா? அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. கைகளை தட்டுங்க. ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரத்தி பலவீனமா இருக்க கூடாது. ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரர்கள் தேவனை மகிமைப்படுத்த இருக்கக்கூடாது. ஆமென். இப்ப கூட சில பேருக்கு தலை வலிக்குது, இப்ப தூக்க மயக்கமா வருது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நீ கிறிஸ்து இடத்தில் ஜீவன் பெறாட்டி, கிறிஸ்துவிலிருந்து நீங்க ஆசீர்வாதம் பெறலாம், ஜீவன் பெறாட்டி அது உங்களுக்கு வெளிச்சமாக மாறாது. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷமாய் மன்னாவை சாப்பிட்டு மரித்தது போலவே நீங்களும் ஆசீர்வாதங்களை சாப்பிட்டு சாவீர்கள் ஒழிய ஜீவனை பெற மாட்டீர்கள். அன்பான தேவனுக்கு செவி கொடுங்க. இன்னும் கீழே பார்த்து கொண்டிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க, இன்னும் உங்களோட சிந்தை புதிதாகவில்லை, உங்களோட மனசு புதிதாகவில்லை. கேட்டா என்ன செய்ய பாஸ்டர்? நீங்க விழுந்து போறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லுங்க. ஆனா நீங்க பலமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அதான் குமாரனுடைய வார்த்தை. பகல பார்த்து சொல்லுங்க, தேவ கிறிஸ்துவின் குமாரனுடைய வார்த்தையோடு நின்று கொண்டால்
சொல்லுங்க, குமாரனுடைய வார்த்தையில் நின்று கொண்டால் எந்த நிபந்தனை இன்றி அவர் உங்களோட நின்று கொள்வார். ஆமென். இவர் ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷமாய் இருக்குது. சரியா? ஆபிரகாமின் குமாரத்தி விலகப்பட வேண்டாமா? ஆபிரகாமின் குமாரத்தி பலவீனத்தோடு இருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு இந்த தகுதி என்ன? ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாறினார். ஆபிரகாமின் குமாரத்தி தேவனுடைய பார்வையிலே 18 வருஷமாய் அவள் இருக்கும் போது தேவன் அவளை பார்த்தது ஒரு ஸ்திரியாக அல்ல, இவர் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமின் குமாரத்தி இந்த கட்டிலிருந்து விலகப்பட வேண்டாமா? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா? நீங்க உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்களோட பிள்ளைக்கு ஏன் எந்த நாளும் சமைச்சு கொடுக்குறீங்க? உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் எந்த நாளும் சமைச்சு கொடுக்குறீங்க? நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில், என்னுடைய குமாரர். ஆமென். இன்னும் புரியல உங்களுக்கு? இன்னும் கீழே பார்த்துருக்கீங்க? இல்லாட்டி மண்ணிலிருந்து மேலே எடுக்கப்பட்ட வாகனங்களை, உலக பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என் குமாரன் அல்லவா? என் குமாரத்தி அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளை செவி கொடுங்க. இங்கே உலக சில பேருக்கு மன்னிக்க முடியும், சில பேருக்கு என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். ஆனால் எங்களை விடுதலையாக்க முடியாது. எனக்கு ஜோனத்தான் எனக்கு பொய் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியும் ஜோனத்தான் எனக்கு பொய் சொல்லிட்டாருன்னு. அப்போ நான் அவரை மன்னிச்சிட்டேன், ஜோனத்தான் மன்னிச்சிட்டேன். ஆனால் அவரை விடுதலையாக்க முடியாது. உங்களோட பிள்ளை கூட கால் வருத்தம் கை வருத்தம் சொல்லி அழுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெரண்டல் குடி, சித்தாலவர் பொடி, அதைத்தான் சொல்லுவீங்க. உங்களால் சொல்ல முடியுமா? அந்த வேதனை எனக்கு தந்துருமா? சொல்ல முடியுமா? இங்கே தான் தேவனுடைய அன்பும் மனிதனுடைய அன்பும் நிற்கிறது. ஏன்னா மனிதனுடைய அன்பு இன்னொருத்தருடையதான காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனுடைய நோய்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவம்னு சொல்லலாம், ஆனால் நாங்கள் இறக்கப்படலாம், நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம், ஆனால் அவன் உள்ளவைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவோ ஹல்லேலூயா சிலுவையிலே அதை ஏற்றுக்கொண்டார். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியலங்க? இல்லை, எனக்கு இன்னும் புரியல. புரிதல் இன்னும் கீழே பார்க்குற ஜனங்கள் அல்ல. இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாத்தையும் மீட்கிற கடமையும் அவங்களை இந்த வெளிச்சத்தை கொண்டு வர கடமையும் ஒளியின் பிள்ளையான எங்களிடத்தில் இருக்குது. நாங்களே அந்தகாரப்பட்டிருக்கிறோம் என்று தான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து அழகான ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இவர் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் தன்னுடைய பலவீனத்தை விடுதலையாக்கப்பட வேண்டும். எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 3:29. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே, கலாத்தி 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறபடியால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்னால நீங்க ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்களே. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறீர்கள். அப்போ ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் குமாரத்தி தன் பலவீனத்திலிருந்து விலகப்பட வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? பிரச்சனை தான் ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள பலமானதை நாங்கள் அறியவில்லை. கிறிஸ்துவுடையவர்களே
சபைக்கு வர்றவங்க இல்லைங்க, கிறிஸ்துவுடையவர்கள். திரும்பவும் சொல்ற, கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள், வாக்கு தத்தத்தின் படி சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஆமென். நாங்கள் ஆபிரகாமின் கிறிஸ்துவுடைய மாறுவதனால ஆபிரகாமின் சந்ததியாக தேவன் எங்களை மாற்றுகிறார். ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரன் அதிக நாளாய் பலவீனமாய் இருக்கிறது இயேசு கண்டார். ஆமென். வேதம் சொல்லு, இவன் நீடித்த நாட்களாய் பலவீனமாய் இருக்கிறதை கண்டால், இவர்கள் அடிமையா இருக்கிறதை கண்டால், இவர்கள் தேவனுக்கு உண்மையாய் நமஸ்காரிக்க தேவனை தேடாமல் அவங்க பூமிக்குரிய காரியங்களை கண்டால், தேவன் அவளை பார்த்து அவருடைய கைகளை உயர்த்தி கைகளை தொட்டு அவளை தேவன் விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். அன்பான தேவ பிள்ளை, யார் இந்த கிறிஸ்துவுடையவர்கள்? எடுத்து வாசிங்க, கலாத்தியா 5வது அதிகாரத்தில் 24-25. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதிநாச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தூக்கம் வந்த ஒரு சைடில் தூங்குங்க, பரவாயில்ல. மற்றவங்களை வார்த்தை செவி கொடுங்க. செவிடருக்கு இந்த வார்த்தைகளை கேட்பது இல்லை, கூடர்களுக்கு இந்த வார்த்தை பார்க்க முடியாது. எசேயா புஸ்தகம் சொல்லுகிறார், இப்பொழுது நோக்கி பாருங்கள், உங்களோட கண்கள் திறக்கப்பட, உங்களோட காதுகள் திறக்கப்பட கேளுங்கள், கிறிஸ்துவிடத்தில் ஜீவனை பெறுங்கள், அதுவே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். சீசர்கள் சொன்னார்கள், அதை நாங்கள் கண்டோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறார்கள். யார் கிறிஸ்துவுடையவர்கள்? இங்க கலாத்தியா 5வது அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளை பத்தி பேசிக்கிட்டே வராரு. பொறாமை, வஞ்சனை, வேற இருக்கு, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. எல்லாம் மாம்சத்தின் கிரியைகளை பேசிக்கிட்டே வந்து அவரு அதுக்கப்புறம் அவர் ஆவியின் கனிகளை பத்தி பேசிக்கிட்டே வராரு. ஹல்லேலூயா. இதை முடித்த உடனே ஒன்றை ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவுடையவர்கள் தன் மாம்சத்தையும் அது இச்சையையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். அப்படி அறையப்பட்டவர்களே ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடையவர்கள் தன் மாம்சத்தையும் அது இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவர்கள் பாவத்துக்கு மறுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஆவிக்கேற்றபடி எழும்பினதுனால ஆவிக்கேற்றபடி அவர்கள் நடக்கிறார்கள், ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா ஆபிரகாமின் சந்ததிக்கு சேர்த்தார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஆபிரகாமின் சந்ததிக்கு எங்களை சேர்த்தாரே தெரியுமா? ஆபிரகாம் வரையும் கிரியையினாலே நீதிமானானார்கள். ஹல்லேலூயா. கிரியையினாலே நீதிமானானார்கள். ஆபிரகாமில் இருந்தே விசுவாசத்தினாலே, நியாயப்பிரமாணம் இல்லாமலே தேவ நீதி வெளியாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் இந்த விசுவாசத்தை கண்டார் என்றால், இது எபிரேயர் புஸ்தகம் சொல்லுகிறது, ஈசாக்கை பலியிட்டு மரித்தோர் என்று பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. மரித்தோர் என்று பெற்றுக்கொண்டார். தேவனுடைய வல்லமையான திட்டத்தை ஆபிரகாம் மூலமாக அவர் செய்து பார்க்கிறார். ஆமென். குமார் இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் ஆபிரகாம் மூலமாக அவர் வெளியே கொண்டு வந்தார். கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டுங்க. அவர் மரித்தோர் இருந்து பெற்றுக்கொண்டார். ஆமென். அந்த மரித்தோர் அவர் பெற்றுக்கொண்டார். இந்த செயல் தேவனுக்கு அவனுடைய சந்ததியிலே சேர்த்தாருங்க எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அவனுடைய நிறைய கிரியைகள் இருக்குது. இந்த செயல் அவனுடைய வரலாற்றையே மாற்றியது, அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பலியும் அவருடைய உயிர்த்தெழுதலும் ஈசாக்கு மூலமாக தேவன் வெளியே கொண்டு வருகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறையப்பட்ட ஜனங்கள். அவர் கிறிஸ்துவுடையதாக மாறி அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு போக வேண்டும். அவங்க ஆவிக்குள்ளாக வாழ வேண்டும், ஆவிகளாக நடக்க வேண்டும். மாம்ச இச்சைகள் ஒளிந்து போகத்தக்க பாவத்தை மன்னிக்கிற தேவனுக்கு பாவத்தில் உங்களை விடுதலாக்க முடியாதா என்ன? நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் என்ன ஆண்டவருடைய மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, இது தப்பா சொல்லுங்க, நீ மன்னிப்பு கேளுங்க. ஆமென். அவர் மன்னிக்கு கொடுக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, விடுதலையாக்குற தேவனும் கூட. அதை ஏன் நீங்கள் மறந்து விட்டீர்கள்? ஒருத்தர் ஜெயில இருக்கிறாரு, எனக்கு விரோதமாக நிறைய களவு எடுத்துட்டாரு. நான் ஜெயில போயிட்டு சொல்றேன், அவனை பார்த்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா. உன்னை மனோஜ் என்ன சொல்லிட்டேனா? மன்னிச்சிட்டேன். அவரு மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார். அவரு மன்னிப்பை அஜித் என்ன பிரச்சனை தெரியுமா? மன்னிப்பை பெற்றால் எங்க இருக்கிறாரு? என்ன இருக்கிறாரு? இது தாங்க நம்ம வாழ்க்கை. விடுதலை ஒன்று இருக்குதுங்க, அதுக்கு குமாருடைய வார்த்தையில் இருக்குது. குமாருடைய வார்த்தையில் நின்று கொள்ளுங்க. குமாரின் வார்த்தையில் நின்று கொண்டா ஆபிரகாமின் சந்ததிக்கு நீங்கள் வருவீர்கள். ஆபிரகாமின் சந்ததி என்பது அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் அத்தனை சந்ததிகள். ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தாலும் இப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், இப்போ ஆபிரகாமே என் ஜனங்களுக்காக நீ சாக வேண்டும், என் ஜனங்களுக்காக சாக வேண்டும் சொல்லியிருந்தா ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பாரு? நான் பேச தமிழ் புரியலையா, பாஷை புரியலையா? ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு, ஆபிரகாமே என் ஜனங்களுக்காக நீர் மறிக்க வேண்டும். மறித்திருப்பாரா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க? ஆபிரகாம் செஞ்சிருப்பார் தம்பி, மறிச்சிருப்ப. அப்ப ஆபிரகாமே சொல்லிட்டாரு நான் மறிச்சிட்டேன்னு சொல்லி. அப்படி மறித்தாலும் ஆபிரகாமிடத்தில் ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. அதான் குமாரன் வந்தார், குமாரனுடைய வார்த்தை வந்தது, அதுல விடுதலை இல்லை. இங்க இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை நீ சுகமானாய் வீட்டுக்கு போ, சுகமானாய் வெளியே போன்னு சொல்லவில்லை. விடுதலையாக்கப்பட்டாய். என்ன பட்டாய்? விடுதலை ஆக்கப்பட்டாய். பொய்க்கு வஞ்சனைக்கு உன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேணாங்க. இப்படியும் சொல்றேன். நான் போன செவ்வாய்க்கிழமை இந்த வார்த்தையை சொன்னேன். ரோம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இப்படி வார்த்தை இருக்கிறது. மரித்தவன் 6ஆம் அதிகாரத்தில் மரித்தவன் 6:7 மரித்தவன் பாவத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் செவி கொடுங்க. திரும்ப ஒரு ஆபிரகாம், நீங்க என்ன கொலை செஞ்சிட்டீங்க ஆபிரகாம். கோவப்பட்டு நீ கோபக்காரர் தானே, என்ன கொலை செஞ்சிட்டீங்க. கொலை செஞ்ச உடனே உங்களுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்படுகிறது. என்ன நியமிக்கப்படுகிறது? தூக்கு தண்டனை. அடுத்த நாளே ஆபிரகாம் செத்துட்டாரு. அடுத்த நாளே ஆபிரகாம் செத்துட்டாரு. செத்தவனை தண்டிக்கிற நீதி உலகத்தில் எங்கேயும் இல்ல. ஹல்லேலூயா. அவனை போய் திரும்ப தூக்கல போட மாட்டாங்க. ஏன்னா தூக்கல போறதே சாவதா. ஏற்கனவே செத்தார் என்றால் அவன் தூக்கல போட தேவையில்லை. சரிதானே? அப்ப அவருடைய மரணத்தில் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். இதை தாங்க கிறிஸ்துவின் மரணத்தில் நமக்கு நடந்தது. இனிமேல பாவம் நம்மளை தண்டிக்க முடியாதுன்றதுனால அல்ல, பாவம் எங்களை தண்டிக்க முடியாதனால அல்ல. இனிமேல் அரசாங்கமே நினைத்தாலும் உங்களை தூக்கல போட முடியாது. ஏன்னா நீங்கள் செத்து போயிட்டீர்கள். அந்த மரணம் கிறிஸ்துக்குள்ளாக வந்தது. இப்போது நீங்கள் ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய வார்த்தையின்படி நிலைநிற்காவிட்டால், அந்த ஜீவன் உங்களை கிரியை செய்யாவிட்டால்,
அன்பான தேவ பிள்ளைகளே, விடுதலையாக்கப்பட்டும் மண்ணுக்கு போவீர்கள். தேவ வார்த்தையில நின்று கொள்ளாவிட்டால் உங்களுக்கு ஒன்று சொல்லுவா, இதெல்லாம் தெரிந்தா இதில் நீங்க விடுதலையாவீர்கள். நீங்கள் நீதிமானாய் மாறுங்கள் என்று சொல்லவில்லை, நீதிமான ஆக்குறாரே அவரிடத்தில் விசுவாசம் வையுங்கள், உங்களை இன்னும் சரிப்படுத்தும்படியாக. ஏன்னா கிரியையினால அல்ல, இது விசுவாசத்தினால வந்தது. அது அந்த விசுவாசம் கிரியையினாலே பரிபூர்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் கிரியையினாலே நீங்கள் கிரியை செய்யும் போது உங்களுடைய விசுவாசத்துக்கு ஜீவனை கொடுக்கிறீர்கள். நீங்கள் உண்மை பேசும் போது நீங்கள் விசுவாசத்துக்கு ஜீவனை கொடுக்கிறீர்கள். நீங்கள் தேவனை நமஸ்காரிக்க தீர்மானிக்கும் போது நீங்கள் அதுக்கு ஜீவனை கொடுக்கிறீர்கள். ஹலப்படியால் விசுவாசம் செத்ததா இருக்கிறது. விசுவாசம் காத்து போய் இருக்குது. விசுவாச கப்பல் சேதமா இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மரித்தவன் பாவத்தில் நீங்கி இருக்கிறார், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததி ஜனங்கள் அடிமையாக வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. என் அன்பு ஜனமே, இன்னும் கீழையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் மன்னவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள பத்தி இவங்களை பத்தி குறை பேச தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வளர மாட்டீர்கள். கிறிஸ்துவின் வார்த்தை ஜீவனை விசுவாசிங்கள். அந்த ஜீவனுக்குள்ளாய் வாழ பழகுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, யாருமே கண்களை மூடிக்கொண்டு